அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் 2 நாள் ஆப்சென்ட் ஆகிட்டானே அப்படின்னு பார்க்குறீங்களா? மன்னிச்சிக்கங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த எலெக்ஷனுக்காண்டி அங்கே எங்கேன்னு நிறைய இன்டர்வியூன்னு சுற்றிட்டு இருந்தோமா, அதனால் ஒரு மச் நீடட் பிரேக். ஆனால் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. சும்மா 1-2 இன்டர்வியூன்னு சுற்றிட்டு இருக்க நாமளே பிரேக் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதுவும் இந்த கடந்த ஒரு வார காலம் தானே. ஆனால் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அதுவும் எத்தனை வயசில் 70-75 வயசு ஆனவங்கள்லாம் மாநிலம் முழுக்க மாநிலம் விட்டு மாநிலம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கொளுத்துற வெயில்ல ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை மணி நேரம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே அப்படி பண்ணும்போது, அதாவது அரசியல்வாதிகளை நம்ம குறை சொல்லிட்டே இருக்கோங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இந்த வயசில் அவங்களே தளராமல் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் மக்களை சந்திக்கும் போது, மக்களாகிய நாம் நாளைக்கு அந்த எலெக்ஷன் அன்னைக்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு 1/2 மணி நேரம் இல்லை மேக்சிமம் 1 மணி நேரம் இருக்குமா, அந்த க்யூவில் நின்று ஓட்டு போட முடியாதா நம்மால்? ஆனால் இதை மக்கள் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிறாங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்பமாக கோயிலுக்கு போகும்போது கூட அந்த மாதிரி குடும்பமாக போவாங்களான்னு தெரியல. ஆனால் ஓட்டு போட போகும்போது குடும்பத்தோடு போகிறது அப்படின்றத நம்ம நாட்டில் நம்ம நிறைய பார்க்க முடியும். அண்டு நாளைக்கு எல்லோரும் தவறாமல் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஆனால் கட்டாயமாக போய் ஓட்டு போடுங்க. அதுக்காகத்தானங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் இந்த வயசில் அவங்களே அந்த சோர்வு அதையெல்லாம் பார்க்காம பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, தேர்தல் கமிஷன் ஏராளமான வசதிகளை செஞ்சுருக்காங்க. பூத்துக்கெல்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு அத்தனை பேரும் தங்களுடைய வாக்குகளை கட்டாயம் செலுத்த வேண்டும். ரைட், இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா லோக்கல் பாலிட்டிக்ஸ்லாம் பேசக்கூடாது. ட்ரம்ப் அவருடைய சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அந்த பேச்சுவார்த்தை நடப்பதாக இருந்தது. ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அவர் கிளம்புறதா இருந்தது. கடைசி நேரத்தில் ஈரான்லேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டார். இப்போது இன்டெஃபினிட்டாக போஸ்ட்போன் பண்ணிட்டோம் பேச்சுவார்த்தையை அப்படின்னே சொல்லியிருக்கார் ட்ரம்ப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொல்லியிருந்தார். இது வருங்க, அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்த பட்சத்தில் இந்த மாதிரி டீல் கொண்டு வரோம், நீங்கள் சைன் பண்ணணும், இல்லாட்டா நாங்கள் பாட்டுக்கு குண்டு மழை பொழிவோம் அப்படின்னாரு. ஈரான் நீ என்ன வேணா பண்ணிக்க, எங்ககிட்ட புதுசாக என்னென்னவோ இருக்குது பாரு அப்படின்னாங்க. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார், பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணிட்டாரு. ஆனால் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. கூடவே அந்த ஈரான் பிளாக்கேடு இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கார். இது ஒரு சில பேர் ட்ரம்ப் பார்த்தீங்களா பயந்துட்டார், அவங்க சண்டைக்கு ரெடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் நடனம் ஐயோ நான் இப்போ சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் நிறுத்தத்தை நீடித்திருக்கின்றார். இதுலேருந்தே தெரியலையா ட்ரம்ப் மெர்சல் ஆயிட்டார் அப்படின்னு. அது அப்படி இல்லைங்க. ட்ரம்ப் இப்போ கையில் எடுத்திருக்கின்ற ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது. காலங்காலமாக அந்த யுத்தத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி தான். கோட்டை முற்றுகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல யுத்தங்களில், அதாவது ராஜாவுடைய அரண்மனை, அதுக்கப்புறம் அந்த மந்திரிகள் இருக்க இடம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோட்டைன்னு இருக்கும். அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்னா அந்த கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்னைக்கு கூட கோட்டையை பிடித்து கொடி நாட்டினார் அப்படின்ற ஒரு வசனம் வரும். ஸோ அந்த கோட்டையை முற்றுகையிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, கோட்டைக்குள்ளேருந்து ராஜாவுடைய படை வீரர்கள் அவங்க சண்டை போடுவாங்க, இங்கேருந்து கோட்டையை தாக்குவார்கள். எவ்வளோ நாள் இந்த முற்றுகை நீடிக்கும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் கோட்டைக்குள்ளே இருக்க உணவுப் பொருட்கள்லாம் தீர்ந்து விட்டது, ஆயுதங்கள்லாம் தீர்ந்து விட்டது அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் கோட்டை கதவுகள் திறக்கப்படும். நம்ம வடிவேலு மாதிரி ஒரு வெள்ளைக்கொடி பிடிச்சிட்டு யாராவது வருவாங்க, அத்துடன் இந்த சண்டை நின்றுவிடும், முற்றுகையிட்டவர்கள் ஜெயிப்பார்கள். ஆர்எல்ஸ் கோட்டைக்குள்ளே இருந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முற்றுகையிட்டவர்களை அடித்து துரத்தணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கணும். இதுதான் கோட்டை முற்றுகை. இதே மாதிரி பாலிசி தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்கின்றார் அண்ணன் ட்ரம்ப். பிளாக்கேட் அப்படின்றது ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம், சீனாவுக்கும் ரொம்ப சீரியஸான விஷயம். இதனுடைய ரெப்பர்கஷன் என்ன அப்படின்னு தெரியாமையே எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கடார் 1 டன் அந்த மிசைலை நேற்றுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, பெரிய மிசைல் வச்சுக்கிறோம் நாங்கள். இதுதான் ஐஆர்ஜிசி சொன்னது, நாங்கள் புதுசாக என்னென்னவோ வச்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு. கரெக்டு. அப்போ அந்த மிசைலை எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், இது மேலே இருக்க சேட்டலைட்லாம் அதை ட்ராக் பண்ணாமையாக இருக்கும். ஆஹா இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுருக்காங்களா அப்படின்னு அவங்க மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. அதோ இந்தந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு, பார்க்கிங் லாட் மாதிரி. நாளைக்கே சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் டொப்புன்னு போட்டுட்டு போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு இடம் தான் இதில் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் இதுவே ஒரு பெரிய மைனஸ்ன்னு தான் நான் சொல்வேன் ஈரானுக்கு. சரி, இதில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஈரான் லீடர்ஷிப் ஃப்ராக்சர்டு லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதைத்தான்
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்கே ஈரானில் வந்து 2-3 குழுக்களாக இருக்கின்றன. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கோஆர்டினேஷன் இல்லை, ஒத்து போதலும் இல்லை, 2 பேரும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. குறிப்பாக 3 குரூப் சொல்லலாம். ஒன்று வந்து ஐஆர்ஜிசி, இன்னொன்று வந்து அந்த சிவிலியன் லீடர்ஷிப், எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் லீடர் மொஜாபா கமேனி. இதில் அந்த இடியட் அப்படின்ற ஒரு வார்த்தை, நம்ம இந்தியன் ஷிப் வந்து திரும்பி போக சொன்னாங்க, அது துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா, அப்போது அந்த ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ்க்கும் நம்ம ஷிப் கேப்டனுக்கும் நடந்த அந்த உரையாடல், அதனுடைய ஆடியோ லீக் ஆகிருந்ததுங்க. அதில் அந்த ஐஆர்ஜிசிலேருந்து என்ன சொல்கிறாங்க, அது பாருங்கள், நாங்கள் வந்து எங்கள் சுப்ரீம் லீடர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் இந்த ஸ்ட்ரெயிட்டை திறப்போமே தவிர ஏதோ ஒரு இடியட் ட்வீட் போட்டான் அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் திறக்க முடியாது அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்தீங்களா, அவங்க ட்ரம்ப்பை தான் இடியட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள தான் நான் இடியட்னு பார்க்குறேன். ட்ரம்ப் முதல்ல என்ன சொல்கிறாரு, நீ என்ன மூடுறது, நான் மூடுறேன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னாரு. பட் அவர் மூடலை, அது பிளாக்கேடை தான் அவர் சொல்லியிருக்காரு. சென்காமில் க்ளீனாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஈரானுக்கு போக வர கப்பலை தான் நாங்கள் நிறுத்த போகிறோமே தவிர மற்ற கப்பல்லாம் வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர் ட்வீட் போட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த சம்பவம். அதில் தான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன்னு சொல்லியிருந்தார். ட்ரம்ப் வந்து ஓப்பன்னு சொல்லலை, பிளாக்கேட்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருந்தார். இப்போது இங்கே வாங்க, ஐஆர்ஜிசி அந்த கமாண்டர் என்ன சொல்கிறாங்க, எவனோ ஒரு இடியட் போடுற ட்வீட்டுகள்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன்னு சொன்னது ஃபாரின் மினிஸ்டர், அப்போ இவங்க இடியட்னு சொன்னது ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஈரானைத்தானே தவிர ட்ரம்ப்பை கிடையாது. இதைத்தான் அமெரிக்காவில் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஃப்ராக்சர்டு லீடர்ஷிப் அப்படின்னு, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இதில் வந்து மொஜாபா கமேனி வந்து ரைட் பேச்சுவார்த்தைக்கு போங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரா, இருந்தாலும் ஐஆர்ஜிசி ஹார்ட்லைனர்ஸ் இல்லை கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஏதோ குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கரெக்டாக மோப்பம் முடிச்சிருக்காங்க அமெரிக்காவில். இப்போ அங்கே 3 பவர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுப்ரீம் லீடர் அவரை விட்டுருங்க, அவருக்கு அடுத்த லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசி தலைவர் அகமத் வஹிதி அப்படின்றவர் ஒருத்தர், அதுக்கப்புறமா அந்த பார்லிமெண்ட், ஈரான் பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் காலிபாஃப் அப்படின்னு, அடுத்தது வந்து ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி. இந்த காலிபாஃப் ஸ்பீக்கர் வந்து இதுக்கு முன்னாடி ஐஆர்ஜிசியில் இருந்தவர். ஸோ அவரும் வந்து ஹார்ட்லைனர், அவரும் வந்து பேச்சுவார்த்தை கூடாது, இந்த மாதிரிலாம் மிரட்டினா நாங்கள் என்ன பேச வந்துடுவோமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர் ட்வீட் போட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பெருசாக ஒன்றும் ஸ்டேட்மெண்ட்டை காணோம். என்ன எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரா, இல்லை அவரை சுத்து போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரியல. வருகின்ற காலங்களில் இந்த பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவில் வெடிக்க போகுது. இதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் காமிச்சு கொடுத்துங்க. மோஸ்ட்லி இந்த சிவிலியன் லீடர்ஷிப்பே வந்து இந்த மிதவாதிகள் இவங்களே வந்து ஹார்ட்லைனர்ஸை காமிச்சு கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷனும் வரும். இது வந்து பிட்ரயல்னு நான் சொல்ல மாட்டேன், ஈரானை காப்பாற்ற வேண்டும். இந்த மாதிரி இவங்க முரட்டுப்படியாக இருந்தானுங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதிலேருந்து காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஒரே வழி அப்படின்றதுக்காக ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸை காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் விரைவிலேயே வரலாம். சரி, அப்படி என்ன ஈரானை காப்பாற்ற வேண்டிய அவசியம்? இவ்வளோ நாள் சண்டை நடக்கும் போதே வந்து அந்த அவசியம் வரல. இப்போ தான் சண்டைலாம் நின்றுருச்சு, அவர் வேறு குண்டு கூட போடலை. அப்புறம் என்ன பிரச்சனைன்னா, அந்த சீஸ்ஃபயர் அண்ட் பிளாக்கேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அந்த கோட்டை முற்றுகைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆயில் வெல், இதுலேருந்து வந்து ஆயில் ரெகுலராக எடுத்துகிட்டே இருப்பாங்க. மெயின்டெனன்ஸ்க்காக சில நேரங்களில் வந்து அதை நிறுத்தி வைப்பாங்க, அது ஒன்று. அடுத்தது வந்து சில நேரங்களில் இந்த ஓபெக் ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், இவங்கெல்லாம் ஒட்டுக்காக முடிவு பண்ணி என்னப்பா வேலை அதிகமாக இருக்குது, அதனால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்வாங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணால் விலை குறையும். சில நேரங்களில் விலை வந்து ரொம்ப கம்மியாக போயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்களெலாம் கூடி முடிவு பண்ணி என்னப்பா விலை இவ்வளோ கம்மியாக போயிருந்துக்குது, அதனால் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் நம்ம கட் பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் இவ்வளோ % கட் பண்ணுங்க, ஸோ தட் சப்ளை கம்மியாச்சுன்னா அது விலை ஏறும் அப்படின்னு. ஸோ அந்த நேரங்களில் ஆயிலேருந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றத கட் பண்ணுவாங்க. இந்த 2 காலகட்டங்கள், மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் கட், இது தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் அந்த ஆயில் வெல்ல ஊறுகின்ற அந்த க்ரூட் ஆயிலை எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போது அந்த ஆயில் வெல் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். மெயின்டெனன்ஸ் மாதிரி கிடையாது இது. இப்போது இவங்க எடுக்கிற க்ரூடெல்லாம் ஸ்டோரேஜில் கொண்டு போய் ரொப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் ஹார்ட்லி ஒரு வாரத்துக்குள்ளே ஈரானுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் நிரம்பி வழிந்து விடும்.
அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலை எடுத்தீங்கன்னா ரோட்டில் தான் கொட்டணும். நீங்கள் வந்து அதை வடை சோட கூட யூஸ் பண்ண முடியாது. சார் மெயின்டெனன்ஸ் ஷட் டவுன் மாதிரி அதை பண்ணலாமா அப்படின்னா, அது வந்து மெயின்டெனன்ஸ் ஷட் டவுன் அப்படிங்கிறது பார்ட்டாக தான் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு பண்ணுவாங்களே தவிர ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதுக்கான கெப்பபிலிட்டிஸ் இப்போ எல்லாம் இருக்குதா அப்படின்றதும் தெரியல. ஸோ இது அந்த ஆயில் வெல் அது உள்ளே ஊறுது, அது நோ பேரஃபின் வேக்ஸ் வரும், சில சமயங்களில் தண்ணி வரா மாதிரி இருந்தால் தண்ணி உள்ளே வந்துடும், அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போது ஈரானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை இவங்களோட சேர்ந்த பிரச்சனை சைனாவுக்கு. இந்த பிளாக்கேட் ஆரம்பித்த பிறகு இவங்களால் வந்து எந்த விதமான ஷிப்பையும் சீனாவுக்கு அனுப்ப முடியவில்லை. ஸோ சீனாவுக்கான வரத்து குறைந்து விட்டது. இந்த பிளாக்கேடு கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்டெஃபினிட் சீஸ்ஃபயருக்கும் ட்ரம்ப் தயாராக இருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆயிருக்குது. ஸோ சீஸ்ஃபயரோட பிளாக்கேட் அவருக்கு புரிஞ்சு போச்சு. இவங்க எத்தனை நாள் தான் இந்த எண்ணெயை அப்படியே எடுக்காமல் வச்சுட்டு இருப்பாங்க, சீனாவுக்கு அனுப்பாமல் இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து காலில் விழுவான் பாடுறா அப்படின்னு அவர் காத்து நிற்கிறாருங்க. ஸோ ஒன்று சீனாவுக்கு எண்ணெய் போல, 2வது அதனுடைய ரிசல்ட்டாக சீனாலேருந்து காசு வராது. சீனா கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தாதா அவர் வந்து 4 பேரை கூட வச்சுன்னுக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு பணம் வரல கஷ்டம் அப்படின்னாலும் கூட இருக்கவங்கள வந்து கவனிச்சுப்பார் அவர், அவங்கள விட்டுற மாட்டார். ஆனால் சீனாவுக்கு அந்த அறிவே கிடையாது. இந்த பிஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுப்பாங்க. அந்த நாட்டில் வந்து ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, கடன் கொடுக்க முடியலைங்க அப்படின்னா, அதனால் இருப்போ இன்னும் கடன் கொடுக்குறேன், நீ இன்னும் 4 இடத்த டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டானுங்க. கடன் கொடுக்கலையா, ஒழுங்கு மாதிரியே தான் பணத்தை திருப்பி கொடுக்குறியா, இல்லை வந்து இருக்கிற இடத்த திருப்பி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு அவங்க உறவுகளை வந்து நாசம் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு ஈரான் கஷ்டப்படுது அப்படின்னும் போது, சரி அதனால என்ன, நீங்கள் பின்னாடி நான் உங்ககிட்டேருந்து ஆயில் வாங்கிக்கிறேன், அதனால் இப்போ காசு கொடுக்குறோம் அப்படின்னு 1 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க சீனா. அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க ஈரானில்? அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க பணம் இல்லாமல்? அடுத்தது சீனா ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு இன்னொரு வேலிட் ரீசன் இருக்குது. இவங்கள நம்பி நம்ம ஏராளமாக கடன் கொடுத்து புட்டு, சரி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு பணத்தை கொண்டு போய் கொட்டி புட்டு, நாளைக்கே வந்து அமெரிக்கா அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க வெனிசுவேலா மாதிரி அப்படின்னு சொன்னால், எல்லாம் போச்சு, அத்தனையும் எண்ணெயா இல்லை எல்லாம் போச்சு அப்படின்வாங்க. அதனாலையும் அவங்க 1 பைசாவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஆயிலும் விற்க முடியல, இது சீனாவுக்கு ஒரு அடி. அடுத்தது பணமும் உள்ளுக்குள்ளே வரவு இல்லை, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. இதுதான் வந்து ஈரானை எதிர்நோக்கி உள்ள சிக்கல். ஸோ அதுக்காக தான் காத்துட்ருக்கார் ட்ரம்ப். இதில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஈரான் தரப்பிலிருந்து சிறியதோ நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சில சமிகைகள்லாம் வந்தது. ஆனால் ஒரு ஹார்ட்லைன் ஸ்டான்ஸ் ஐஆர்ஜிசி எடுத்த உடனே, குறிப்பாக ட்ரம்ப்புடைய அந்த ட்வீட்டுக்கு பிறகு, பாருங்க இங்கே வந்து கையெழுத்து போடல அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்ன பிறகு இதுதான் ஐஆர்ஜிசிக்கு நல்ல ஒரு ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் இந்த மாதிரி மிரட்டி நிற்கிறாங்க, பயந்துன்னு போய் அங்கே வந்து சரண்டர் ஆகிட்டு கையெழுத்து போட சொல்கிறியா அப்படின்னு. சரி ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரி பண்ணுறார்? இப்போ ஒரு சான்ஸ் இருக்குது, பேச்சுவார்த்தைக்கு வராங்க, அப்படியே ஒரு 2-3 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு ரைட்டுங்க இங்கே வேணாம் அங்கே வேணாம், யாருக்கும் வந்து ஒரு அசிங்கம் இல்லாமல் ஒரு ஃபேஸ் சேவராக ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு முடிக்க வேண்டியது தானே அப்படின்னா, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ தேவை நாட் ஜஸ்ட் அ விக்டரி, எ வெரி பிக் விக்டரி. ஒரு மாபெரும் வெற்றி வீரராக அவர் வந்து மக்கள் முன்னாடி காமிச்சிக்கணும். எதுக்கு அப்படின்ற சந்தேகம் வரலாம். ஏற்கனவே வந்து ட்ரம்ப் வந்து 3rd term போட்டி போடுவாரா, அதுக்கு வந்து அரசியல் சட்டத்தில் வழி இருக்கின்றதா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாமா, இல்லை ஜேடி வான்ஸ் அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டு நம்ம ட்ரம்ப் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து உக்காந்திங்கன்னு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிவிட்டு இவர் மறுபடியும் பிரசிடென்ட் ஆவாரா, அந்த மாதிரி ஏதாவது வழி இருக்கா அப்படின்லாம் அது கேட்டுட்ருக்காங்க. ஸோ ட்ரம்ப்புக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆசை இருக்குது அப்படின்னு தெரியுதுங்க. சரி, இந்த அமெரிக்காவில் 2 தடவைக்கு மேலே பிரசிடென்ட் ஆக முடியாது அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் 1790s அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு, 2வது தடவையும் அவரே பிரசிடென்ட் ஆகிறாரு, 3வது தடவையும் அவரே ஆக சொல்லும்போது இது வேணாங்க, இதுனா அப்படியே பரம்பரையாக அப்படியே இருக்கிற சாவர வரைக்கும் இந்த போஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா இருக்காது, ஏற்கனவே இங்கே 2 குரூப்பு 3 குரூப்புன்னு குழப்பம் உண்டாகி நிற்குது, அதனால் 2 தடவை தான், அதுக்கு மேலே வேணாம், நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு பிரசிடென்ட் 2 டேர்ம் தான் அப்படின்ற ஒரு மரபு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அது சட்டம் கிடையாது. சரி சார், இப்போ சட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா வரேன். 2 தடவை அப்படின்றத யாரும் மீறினதில்லை.
ஆனால் அதில் ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. ஒருத்தர் பிரசிடென்ட்டு, ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு, இல்லை அவர் இம்பீச் பண்ணுறாங்க, இல்லை மரணம் அடைந்து வருகின்றார் பதவியில் இருக்கும்போது, அப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ஆகிறாருன்னு சொன்னால், அப்போ அவர் 2 டேர்ம், இந்த டேர்ம் இல்லாமல் 2 டேர்ம் வரலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்குது. ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் 1932, அதாவது கிரேட் டெப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், அந்த 30s நடந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றி பெற்று பதவி ஏற்கின்றார். டெமோக்ராட் பார்ட்டியை சார்ந்தவர் அவர். அதுக்கப்புறம் 32க்கு அப்புறம் 36 எலெக்ஷனில் நிற்கிறார், ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் 40 எலெக்ஷனில் நிற்கிறார், அதுலேயும் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் 44 எலெக்ஷனில் நிற்கிறார், 4வது தடவையா, அப்பவும் ஜெயிக்கிறார் அவர். தொடர்ந்து 4 முறை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா எஃப்டிஆர் மட்டும்தான். ஆனால் 44 ஜெயிச்சு வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து ஆக்சுவலாக அவர் இந்த கிரேட் டெப்ரெஷனில் ஆரம்பித்து செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் அவர் தாங்க வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். பட்டு உடம்பு ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. இந்த எலெக்ஷனில் நிற்கும் போதே ஒரு மாதிரி இருந்தது. பட்டு பதவிக்கு வந்து ஒரு 82 நாளில் 45 அவர் வந்து மரணம் அடைந்து வருகின்றார். அப்போ தான் ஹாரி ட்ரூமன் வந்து பிரசிடெண்ட் ஆகிறாருங்க. ஜஸ்ட்டு அந்த 82 நாள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது அவரும் பிரசிடெண்ட்டும் 2 மணி நேரம் தான் பேசியிருக்காங்க மொத்தமாகவே. ஸோ என்ன நடக்குது, என்ன ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் வந்து ஒரு பதவிக்கு வருகின்றார் ஹாரி ட்ரூமன். பட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணார். அதை இன்னொரு நாள் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு பிறகு தான் என்ன பண்ணாங்க, 1947 ஒரு 22nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. பாருங்க, இந்த மாதிரி விட்டா சாகிற வரைக்கும் ஒருத்தர் பதவியில் இருக்கிறது அப்படின்றது நல்லா இருக்காது. நம்ம மூதாதையர்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் வந்து ஒரு மரபு வச்சுட்டு போனார். ஆனால் பின்னாடி வரவங்க அதை மரபு தானே, அதனால் என்ன இப்போ சட்டம் இல்லையா அப்படின்ட்டு அதை மீறுகின்றார்கள். ஸோ சட்டமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து, இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இத்தனை ஸ்டேட்டில் அதை ரேட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 47 காங்கிரஸில் கொண்டு வந்து 51 தான் அது வந்து நிறைவுக்கு வருகின்றது. 52 வரைக்கும் ட்ரூமன் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நீங்கள் 2 டேர்ம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து மோர் தென் 2 டேர்ம்ஸ் அப்படின்னு செய்யலாம் இல்லையா? அதுக்கு வந்து இத்தனை ஸ்டேட் ரேட்டிஃபை பண்ணணும், காங்கிரஸில் மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்னு இருந்தால் இப்படி ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அப்போ 2 டேர்ம் என்னங்க, 4 டேர்ம் கூட ஒருத்தர் இருக்கலாம். ஆர் கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ் அப்படி சொன்னால் கூட இப்போ ட்ரம்ப் இன்னொரு தடவை போட்டி போடலாம். ஏன்னா அந்த டேர்முக்கு அப்புறம் ஒரு பிரேக் விழுந்துருச்சு இல்லையா? அதனால தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப். அடுத்தது ட்ரம்ப்புடைய ஈகோ அப்படின்றது. நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியா, கழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. சாதாரணமாகவே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் ஈரான் மாதிரி இவ்வளோ நாள் சண்டை போட்டவங்க, இத்தனை தடவை சண்டை போட்டவங்க அப்படின்றது ஒத்துக்கிறது கஷ்டம். பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டே ஆக வேண்டும். ஏன்னா மே மாதம் ஆரம்பிச்சிடுச்சு, அது வரைக்கும் இந்த பிளாக்கேட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் ஈரான் இருப்பாங்க. இது தப்பு தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பப்ளிக்காக மிரட்டுறது, அதே மாதிரி நீ கழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒரு தாதா மாதிரி சொல்கிறது எல்லாமே தப்பு தான். ஆனால் என்ன பண்ண முடியும்? ரஷ்யாவே சும்மா இருக்காங்க, சீனாவே சும்மா இருக்காங்க. இன்றைக்கி அந்த ஈரானுடைய டுஸ்கா அது வந்து அந்த பக்கமாக போகுது அப்படின்ட்டு பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்டு இந்தோனேஷியா இங்கே வந்து டிஃபானி அப்படின்னு ஒரு ஆயில் டேங்கர் எங்கே அந்த பக்கம், அது ஈரானுக்கு போதா என்ன அதெல்லாம் கிடையாது, அங்கே இருக்கிறதையே தட்டி தூக்கிட்டாங்க அமெரிக்காவில். யாராலையும் எதுவும் கேள்வி கேட்க முடியல. ஸோ இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு என்னது அப்படின்றத பார்த்து ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வருவது தான் ஈரானுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆப்ஷன். அதை மீறி நாங்கள் சண்டை தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா த ஃப்ராக்சர்டு லீடர்ஷிப் அப்படின்றத நம்ம நேரில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் காமிச்சு கொடுக்க போகிறாங்க. அதுக்காகத்தான் ட்ரம்ப் இஸ் ஆல்சோ வெயிட்டிங். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.